ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பகலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவிடை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் மாசி மாதம் 6ஆம் நாள் 18/2/2000, மாசி மாதம் 7ஆம் நாள் 19/2/2024 திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது பதிவிட உள்ளோம். ஆகவே அனைவரும் இந்த பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிகவும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமலியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி மாசி மாதம் 7ஆம் நாள், ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் 19/2/2024. சூரியோதயம் காலை 6:36 அயனம் உத்தராயணே, ருது சிசிர ருத்தௌ, மாதம் மாக மாசே, மாசி மாதம் கும்ப மாசே, பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிறை, திதியானது தசமி திதி 15 நாழிகை 56 வினாடி, அதாவது பிற்பகல் 12:58 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதியானது ஆரம்பமாகிறது. இன்றைய சிராத்த திதியானது ஏகாதசி திதி. அதாவது சூரிய வம்சாவளிகள் சூராபிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவளிகள் சந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது மாக மாசே, மாசி மாதம் கும்ப மாசே, சுக்லபக்ஷ வளர்பிறை ஏகாதசி திதி. இந்த பூலோகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாக மாதம் மாசி மாதத்தில் சுக்லபக்ஷ வளர்பிறை ஏகாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு வருஷா வருஷம் நாம் செய்யக்கூடிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்திலே இருக்கக்கூடிய திதியிலே நாம் அவர்களுக்கு சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை செய்துமையானால் பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆலசியமும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும். ஆனால் அதே சமயம் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அவர்களுக்கு அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ அவர்களுக்கு சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை செய்துமையானால் அல்லது அவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் சிராத்தம், திதி, தவசம் செய்யாமல் இருந்தாலும் பித்ருக்களுடைய முன்னோருடைய சாபமும் பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய தோஷமானதும் நமது குடும்பத்திற்கும் நமது குடும்பத்தில் இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் வரும். இது உண்மைதான். வாசரம் இந்து வாசரே, சோமவாசரே, கிழமையானது திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 19:31 வினாடி, பிற்பகல் 2:24 வரை. அதன் பிறகு ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பூலோகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் மாசி மாதம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், நாம் ஜனனம் எடுத்த ஜென்ம நட்சத்திரத்திலே நம்ம பிறந்த நாளை கொண்டாடிடுமேயானால்
நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது 100 மடங்கு அதற்கு மேலும் சுப பலனானது கிடைக்கும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை கொண்டாடினமேயானால் கண்டிப்பாக நாம் அனைவருக்குமே 100 மடங்குக்கு மேல் அசுப பலனானது ஏற்படும். இதுவும் உண்மைதான். இன்றைய யோகமானது காலை முதல் பிற்பகல் 2:24 வரை அமிர்த யோகம். அதன் பிறகு நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷம் ஒன்றுமே இல்லை. இன்றைய ராகு காலமானது காலை 8:06 முதல் 9:36 வரை. யமகண்டமானது காலை 11:06 முதல் பிற்பகல் 12:36 வரை. குளிகை காலமானது பிற்பகல் 2:06 முதல் 3:36 வரை. நல்ல நேரமானது இன்று காலை 6:36 முதல் 7:36 வரை சந்திரன் கோரை. பிற்பகல் 12:36 முதல் 1:36 வரை புதன் கோரை. சூலமானது கிழக்கு. பரிகாரமானது தையர். இன்றைய சந்திராட்டமம் விசாகா நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மையன்பொருளுக்கு காலை 8:19 முதல் பிற்பகல் 2:24 வரை சந்திராட்டமம். அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மையன்பொருளுக்கு பிற்பகல் 2:24 முதல் இரவு 8:37 வரை சந்திராட்டமம். அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மையன்பொருளுக்கு பின்னிரவு 8:37 முதல் பின்னிரவு 2:50 வரை சந்திராட்டமம். அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு பின்னிரவு 2:50 முதல் செவ்வாய்க்கிழமையன்று காலை 9:03 வரை சந்திராட்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து.